ஏன்னா நான் ஓட்டின வண்டியிலே ஆஃப் ஸ்விங் ஸ்பீடா இருக்க ஒரே வண்டி பொக்லைன் தான் நான் பார்த்தவர். வணக்கம், என் பேர் பாஸ்கர். எனக்கு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல வள்ளியூர் வந்து எங்க ஊரு. நான் வந்து ஒரு 15-18 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். ஹிட்டாச்சி எஸ்கேவேட்டர் ஆப்ரேட்டரா இருக்கேன். நான் நிறைய மிஷின் ஓட்டிருக்கேன். ஓரளவுக்கு நம்ம சின்ன மிஷின், நம்ம குபோட்டோ, டாட்டா, ஏன்மாரு, அப்புறம் சானி, அந்த மாதிரி எல்லா மிஷினுமே ஓட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து 2025 வண்டி எடுக்க பிளான் பண்ணோம். 24 லாஸ்ட்ல 25 1ஆம் தேதி இந்த வண்டி இறக்கணும். நான் என்ன அவங்களை கான்டாக்ட் பண்ணேன். நல்லா இது போட்டுதாங்க. இது வரைக்கும் நல்லா சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கூப்பிட்டா உடனே ரெடி பண்றாங்க. வண்டியுமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்தனால, ஸ்டார்டிங்ல எடுத்தனால நம்ம கொஞ்சம் பயந்தான் எடுத்தோம். ஆனா எடுத்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சது வண்டி பெர்ஃபெக்ட் ஒர்த்தா இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்குது. சின்ன சின்ன நம்ம வேலைக்கு ஏற்ற மாதிரி, சின்ன சின்ன ஒர்க்குக்கெல்லாம் ஏற்ற மாதிரி நம்ம பூம் ஆஃபிங் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்குது. நான் அதை எம்பிட்டு தான் வண்டி எடுத்தேன். எனக்கு அது வண்டியெல்லாம் பெஸ்ட்டாக கொடுக்குது. மைலேஜும் நம்ம எதிர்பார்க்குற மைலேஜ் கொடுக்குது. இது வந்து பொக்லைன் மிஷின். நான் வந்து பொக்லைன் 29 எடுத்தேன். எனக்கு வந்து 29, 39 2 ஆப்ஷன் இருந்துச்சு. அப்போ எனக்கு 29 ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நமக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பொக்லைன் 29 வேணும் நம்ம விரும்பி எடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி செட் ஆயிடுச்சு. நல்லா இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற வண்டியெல்லாம் வந்து ரொம்ப ஸ்லோ ரேஸில் வச்சு ஓட்டக்கூடியது. நம்ம ஆவரேஜ் ரேஸு நமக்கு நல்லா ஸ்பீட்லேயே வச்சு நம்ம அதில் பாட்டில் இப்போ சொல்ல போனால் ஒரு 2 நம்ம பெஸ்ட்டாக காட்டிடலாம். 2 லிட்டர் மைலேஜ் பெஸ்ட் ஸ்பீடே காட்டலாம். இதெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. மற்றபடி வண்டி வாங்கலாம், பெஸ்ட்டுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு லைஃபுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டாக பார்க்குறேன். இந்த வண்டியில் பெஸ்ட்டு என்ன நான் சொல்லுவேன்னா, ஆஃப் ஸ்விங் வந்து நான் ஓட்டின வண்டியிலே என்னால் கம்பேர் கூட பண்ண முடியும். என்னால் சொல்ல முடியும் தைரியமா. ஏன்னா நான் ஓட்டின வண்டியிலே ஆஃப் ஸ்விங் ஸ்பீடாக இருக்க ஒரே வண்டி பொக்லைன் தான் நான் பார்த்த வரைக்கும். ஏன்னா மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். நமக்கு இந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆஃப் ஸ்விங் வந்து நமக்கு அருமையாக இருக்குது. வேலை பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு ஆப்ரேட்டருக்கு சில இடங்களில் அதுக்கான தேவைகள் வரும்போது அது நம்ம கரெக்டாக இருக்கும். அது நம்ம ரொம்ப இதாக இருக்குது. அதே மாதிரி சின்ன பில்டர் எடுக்கிறோம் அப்படின்னாலும் ரொம்ப லாங் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாவது நம்ம கிளியராக எடுக்க முடியும். பெரிய மிஷின் மாதிரி இல்லை, இப்போ லென்த்தாக போட்டோ மற்ற மாதிரி இல்லாமல் கிளியராக எடுக்க முடியும். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து நம்ம வந்து 10 to டாப் 14 மணி வரைக்குமே நான் உட்காந்து ஓட்டிருக்கேன் வண்டி. எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீட்டு குஷன் சீட்டு ஓரளவுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு இது தெரியாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குதும். பெரிய அளவில் உடம்பு வலியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை, தெரியல. அதனால நல்லா இருக்குது வண்டி. மற்றபடி எனக்கு அவர்ஸ் 2000 மணி நேரம் மேலே ஓடியாச்சு. லிங்க் செட்டோ சாதாரண தேய்மானங்களோ எதுவுமே பெரிய அளவில் இல்லை. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ட்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம சமீபத்தில் வேற வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும்போது உங்களுக்கு தேய்மானம் தனியாக தெரியும். அதில் வந்து வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஆப்ரேட்டர் கண்டுபிடிக்க முடியும். இது எனக்கு ஒரு 2000 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் பெரியசா எனக்கு தெரியல. நல்லா இருக்குது, நல்லா லைஃப் கொடுக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல இந்த வண்டி தான் எடுத்துருக்கேன் நான். நம்ம வண்டி எடுத்து கொஞ்ச நாள்லயே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேட்டாங்க. ஏன்னா புது வண்டி ஃபர்ஸ்ட் கம்மியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்குது, என்ன நம்பிக்கையில் எடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அப்போ நமக்கு வந்து அது ஒரு ஒர்த்து பார்த்தேன், ஒர்க் கலர் வச்சு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். மற்றபடி நிறைய பசங்க கேட்டாங்க. நம்மளும் நிறைய வண்டி கேட்டு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். 10 வண்டி 10-20 வண்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டேரெக்டாக பண்ண மாட்டோம், நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுவோம். நமக்கு என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை சொல்லுவோம். இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் சொல்லுவோம். நம்ம ஒரு ஆப்ரேட்டர்னால ஒரு மிஷின் எடுக்கிறாங்களா, நீங்கள் என்ன ஏமில் எடுக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பர்பஸ் கண்டி எடுக்கிறீங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம கிளியர் பண்ணி சொல்லுவோம். அந்த வகையில் நிறைய பேர் வண்டி எடுத்திருக்காங்க. நம்ம பக்கத்தில் சரௌண்டில் ஒரு 2 வண்டி வந்திருக்கு. அதுவுமே நம்மளை வச்சு வந்த வண்டி தான். இந்த மாதிரி நிறைய வண்டி வருது, இன்னும் நிறைய வரும். அது வந்து ஏன்னா வண்டியில் உள்ள ஒர்த்து இருக்குது, அதனால அது நம்பிக்கை இருக்குது. வண்டி வரும், வண்டி கன்ஃபார்மாக. இதில் வந்து வண்டியில் உள்ள பெஸ்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து வண்டி கண்டிப்பாக வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்பிக்கை நமக்கு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, இன்ஜின் வந்து நமக்கு ஏன்மார் இன்ஜின். மிஷின் வந்து 29 310 இன்ஜின், 310 மிஷினு. இன்ஜின் வந்து ஏன்மார் இன்ஜின். நம்ம வந்து ஏன்மார் இன்ஜின் நம்ம ஏற்கனவே டாட்டாவில், சானியில் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். நம்ம பெரிய கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. அந்த நம்பிக்கையில் நம்ம இன்னும் கொஞ்சம் தைரியமாக எடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி அதுவுமே நல்லா இருக்குதுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வண்டி வண்டி எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போது கிரிஜா மேடம் வந்து கால் பண்ணாங்க. நம்ம வந்து அந்த ஆன்லைனில் போகும்போது நம்ம நம்பர் நோட் பண்ணி கால் பண்ணாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து என்ன மிஷின் கேட்கும்போது பொக்லைன் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இது வரைக்கும் கேள்விப்படவே இல்லையே, மார்க்கெட்டில் வரலையே அப்படி கேட்கும்போது இல்லைம்மா இப்போ தான் ஃபஸ்ட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. ஜெர்மனி மிஷினு, ஜெர்மனி அந்த மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே மேடம், என்னப்பா அவங்க வந்து சென்னைக்கு நீங்கள் வாங்க வந்து பாருங்க அப்படின்னாங்க. நானும் அவங்க சொல்ல டேட்டில் போய் டிசம்பர் லாஸ்ட்டு ஒரு 15க்கு மேலே போய் பார்க்க போனோம்.
பார்க்க போனா அப்ப அவங்க மேனேஜர் நம்ம ராஜ்குமார் சார் இருக்காரு, அவர் ஓனர் இருக்காரு. அப்ப அவரு தான் நம்மளை கூட்டு போனாரு. கூட்டு போய் நமக்கு வந்து எல்லா ஃப்ரீடமும் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு, கம்ஃபர்டபுளா பண்ணி கொடுத்தாரு. நல்லா பார்த்து நம்மளை கூட்டு போய் வண்டி மிஷின்லாம் காட்டி என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கா, என்ன இருக்குது, இதுல வந்து இனி ஏதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்மகிட்ட எல்லாமே நம்மளுக்கு நம்ம ஆப்ரேட்டர் முறையில் ஏதாவது கம்ப்ளைண்டா எதாவது மாற்ற வேண்டியமா எல்லாமே நம்ம கிளியரா கேட்டாங்க. அப்ப நம்மளை சொல்லி விட்டு வந்தோம் அவங்களுக்கு, நம்ம மாற்ற வேண்டியெல்லாம் சொன்னோம். அடுத்த அப்டேட்ல அதெல்லாம் மாத்திட்டாங்க. அதனால இப்போ மற்றபடி எல்லாம் ஓகே தான். நாங்க வாங்கும்போது வந்து வண்டி கூட ஒரு பக்கெட் எக்ஸ்ட்ரா ஒரு பக்கெட் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பக்கெட் நம்ம கேட்டிருந்தோம். அப்போ அவங்களுமே கொடுத்துருந்தாங்க. இப்போ 2000 ஹவர்ஸ் வரைக்கும் அவங்க ஃபில்டர் கிட்ட எல்லாமே ஃப்ரீயா கொடுக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சர்வீஸ்க்கு வராங்க அப்படின்னா ஒரு ஆயில் செலவு மட்டும் தான் வரும். நமக்கு வந்து ஒரு 3 லிட்டர் ஆயில் மட்டும் தான், இன்ஜினியர் மட்டும் தான் நம்ம செலவுங்க. மற்றபடி எல்லாமே அவங்க ஃபில்டர் ரேட் எல்லாமே 2000 ஹவர்ஸ் வரைக்கும் அவங்க கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு புது கஸ்டமரா, இப்போ ஒரு புதுசா ஒரு ஒரு ஆப்ரேட்டரா இருந்து நான் வந்து வண்டி போடணும், எனக்கு ஒரு மிஷின் நான் போடணும், சொந்தமா ஒரு வண்டி எடுத்து ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பெஸ்டா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க மார்க்கெட்ல மற்ற வண்டி எல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரேட்டே வந்து 30க்கு மேல போயிடும். 30க்கு மேல போகும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வந்து 40 ரூபாய்க்கு மேல போயிடும். நீங்க அதை முதலாக்கி வர்றதுக்குள்ள உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும். அதே இடத்துல இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரேட்டு உங்களுக்கு நார்மலா இப்போ கம்மி, இதாவது இருக்கிற மார்க்கெட் லெவல்ல கம்மி. வண்டியும் பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்குது. அப்ப நமக்கு நம்ம கைப்பட வச்சு ஓட்டும் போது அந்த வண்டி பெஸ்டா இருக்கும். நல்லாவே நம்ம நம்ம கண்ட்ரோல் வச்சு ஓட்ட முடியும். வண்டியும் பெஸ்டா இருக்க வண்டியா இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு காம்போ நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருந்தா இதை ட்ரை பண்ணலாம். நான் அப்படிதான் ட்ரை பண்ணேன் ஆக்சுவலா. அதனால இது ஓகே.